எங்கிருந்து வந்தாய், எங்கே போக போகிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இது நாளுக்கும் விளக்கம் நீங்கள் கண்டுகொண்டால் இறைவன் வேறு எங்கும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறான் என்பதை உணர முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்நாளிலே நான் என்னுடைய பயிற்சியின் காரணமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து வைத்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் அண்ணன் மதியண்ணனுக்கு சொல்கிறேன், எங்கள் அண்ணன் காலித்தார் சொல்கிறேன், அந்த ஆசிரமத்தை நீங்கள் அமைத்து தந்தால் ஒருவருக்கல்ல, லட்சம் பேர் அல்ல, கோடி பேருக்கு நீங்கள் யார் என்பதை காட்ட என்னால் முடியும். அந்த அளவிற்கு பயிற்சி எடுத்திருக்கிற எங்களுக்கு இந்த களம் அமைத்து தர முடியவில்லை இந்த ஊரில் என்பதை என்னுடைய வருத்தமாக சொல்லி, இந்த பெரிய மகான்கள் தங்கி இருக்கிற இந்த சபையிலே இந்த நாய்க்கும் ஒரு இடம் தந்து, மணிவாசகர் கதை சொல்றாரு அச்சோப்பதிகத்தில் கடைசியா இந்த நாய்க்கு இந்த பல்லக்கிளை ஏட்டா ஏற்றி வைக்கிறீங்க, அதே போல இந்த நாயையும் இந்த பல்லக்கிளை ஏற்றி அழகு பார்க்கிற இந்த அடியார்களையும் இந்த சுவாமிகளையும் நான் போற்றி வழங்கி அவர்கள் பொன்னார் திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நெகிழ்ந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து ஆரமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் மம்முனுலகினின் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அம்மா ஆனந்தி அம்மா இப்போ பேச வர்றாங்க. அவங்க பேசினா எல்லாருமே உருகின்னும். எப்பொழுது நாம் இறைவனை அடைய முடியும் என்றால் நாம் நினைந்து உருகினால்தான் இறைவனை அடைய முடியும். ஒரு மனதிலே ஒரு உருக்கத்தை நாம் உண்டு பண்ணக்கூடியது. திருவாசகத்தை கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரியதொரு உருக்கத்தை உருவாக்கக்கூடியதுதான் திருவாசகம் என்று சொல்கின்றார்கள். இந்த திருவாசக மாநாடை நான் நிறைய நடத்துவதற்கும் இனி நடத்தி கொண்டு இருப்பதற்குமான ஒரு பெரிய காரணமாக இருக்கக்கூடிய ஆனந்தி அம்மா அவர்கள் தான் முதல் மாநாட்டிற்கு திருவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தவர்கள். கைத்தட்டுங்க. நான் அவங்கள 10வது மாநாட்டுக்கு தான் அடுத்தபடியாக கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இடையில ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட இந்த 8வது மாநாட்டுக்கு சிறப்பாக அவங்கள கூப்பிட்டு தீபமங்கல ஜோதி ஏற்ற வைத்திருக்கின்றோம். அவர்கள் ஏற்றி வைத்த ஜோதி 8வது மாடல 8வது மாநாடு மட்டும் இல்லாமல் 8000 மாநாடு உலகமெல்லாம் கடந்து கடல் கடந்து இந்த திருவாசக மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கணும். நீங்களும் எங்களை ஆசீர்வதிக்கணும். அடுத்தபடியாக நாங்கள் 9வது மாநாடு கேரளாவில் போய் நடத்த போகிறோம். வெகு சீக்கிரத்திலே மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இந்த திருவாசக மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா மாநாட்டிற்கும் அம்மா அவர்கள் வரணும், ராஜலிங்க ஐயா வரணும். இப்பொழுது அம்மா சிறப்புரை ஆற்றுவார்கள். சிறப்பான ஒரு பணி என்னவென்றால், அனாதையாக இறந்து போகின்றவர்களுடைய திருவுடலை எடுத்து அடக்கம் பண்ணுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனாதை யாரும் இல்லை அவனேதான் தந்தை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம். யாரும் யாருக்குமே அனாதை கிடையாது. யாரும் யார் கூடவும் வரவில்லை, யார் கூடவும் சேர்ந்து போக முடியாது. சேர்ந்து போக முடியுமா? சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலாம், டீ குடிக்க போகலாம். அப்படி அனாதையாக யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு புண்ணியம் என்னென்னா, கல்யாணத்துக்கு செய்கிறத விட அனாதையாக யாராவது இறந்துட்டு அந்த சடலத்தை எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் ஒரு பெரிய ஒரு உதவி. அப்படிப்பட்ட உதவியாக சென்னையில் இருந்து கொண்டு சுமார் 5000 அனாதை பிணங்களை அடக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்று வளரக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் நாங்கள் என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை அப்படியே தரக்கூடிய அளவு. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் நினைத்தால் இறைவன் அருள் இருந்தால் உங்களுக்கு அதை தரணும்னா தந்துடுவார்னு. இப்போ கூட சொன்னாங்க, உங்களுக்கு நான் பெருமாளை தான் கொடுத்தேன் நடராஜரை, இன்னும் சிவகாமி அம்பாள் செல்ல கொடுக்கல, சிவகாமி அம்பாளோட வரேன்னாங்க. சரி, நீங்கள் முதல்ல வாங்க, இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம்னு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்ணாய் பிறக்கிறதுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும். ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு பணியை செய்ய முடியுமா? எல்லாராலையும் முடியுங்கிற என்ன இருக்கு. ஆண் பெண்லாம் கிடையாது. தோன்றி புகழோடு தோன்றுக அகதலின் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த மண்ணில் பிறந்துட்டோம், இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்யணுங்கிறதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆன்மீகமான தெய்வீகமான விஷயத்தை செய்வது மட்டும்தான் நிலைச்சிருக்கும். அப்படிப்பட்ட நிலையான பணியை செய்யக்கூடிய அம்மா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்.
ஹலோ, நம்ம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி. அங்கங்க இருக்கிறவங்க எல்லாருமே மொத்த பேர் இங்க வந்துருங்க. இந்த அற்புதமான திருவாசக மாநாட்டுக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உருவாக்கிக் கொள்கிறேன். யாருமே பேசாம எல்லாருமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல தகவல்களை வாங்கிட்டு போகணும். கொஞ்சம் அமைதி காத்தா நல்லா இருக்கும். சாப்பிட்ற இடத்துல இவ்வளவு பேசவே வேண்டாமே, உட்கார்ந்தே பேசுங்கன்றாங்க. அதனால நான் உட்கார்ந்துக்கிறேன். அற்புதமாக மாணிக்க வாசகரின் 8வது திருவாசக மாநாடு. முதல் மாநாட்டுக்கு நான் வந்தேன். அடுத்து இந்த 8வது மாநாட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க. இந்த 8க்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய அம்மாவுக்கு 9 பெண் குழந்தைங்க 3 பையன். அதுல நான் 8வது பொண்ணு, 8வதா நான் பிறந்திருக்கிறேன். அதனாலதான் திருவாசக மாநாடு 8வது ஒண்ணுக்கு கூப்பிட்டாரு. அப்புறம் 8வது நம்பருக்கு கூப்பிட்டுருக்கிறார். 10 கூப்பிடணும்னு நினைச்சாராம், 8ஆம் நம்பருக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. இந்த 8ஆம் நம்பர் ஒரு அற்புதமான நம்பர். பீஷ்மர் அவங்க அம்மாவுக்கு 8வது பிறந்தவங்க. பாபாஜி அவங்க அம்மாவுக்கு 8வதா பிறந்தவர். கண்ணன் அவங்க அப்பாவுக்கு 8வதா பிறந்தவர். காமராஜர் 8 மந்திரியை வச்சுதான் ஆட்சி பண்ணாரு. அவர் 8 ஆண்டு காலம் சிறையில் இருந்தாரு. இந்த 8க்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பரு எப்படி போட்டாலும் இப்படி வந்துடும். ஆனா 8 மட்டும் என்ன செய்யணும், எங்க தொடங்குறோமோ அங்கேயே போய் முடியும். அந்த 8க்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. கவிஞர் கண்ணதாசனும் அவங்க அம்மாவுக்கு 8வது, நெல்லை கண்ணனும் அவங்க அம்மாவுக்கு 8வது. இப்படி இந்த 8ஐ எப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். மாணிக்க வாசகர் எழுதின 8ஆம் திருமுறை, அந்த ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, அதுவும் 8 தான் வரும். அந்த போற்றி போற்றின்றதும் 8 தான் வரும். அந்த 8க்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. அப்படி ஒரு மகத்துவமான 8ஆம் நம்பரா என் தாய்க்கு பிறந்து இன்னைக்கு இந்த மைக்கை பிடிச்சி திருவாசக மாநாடு 8வது மாநாடுக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிறோம். அதனால வெற்றிக்கணி சாமி எதையும் கணக்காக தான் பண்ணுவார். அதுபோல தான் இந்த ஒவ்வொரு மாநாட்டுக்கும் கூப்பிடுவார். எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த 8வது மாநாட்டுக்கு எப்படி வந்துடணும்னு, நேற்று வர முடியுமா என்னன்னு கூட பார்த்தா எப்படியாவது வந்துடுவோன்னு வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அற்புதமான இந்த ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார். அவர் கல்யாண புரோகிதம் பண்ணுறது, அந்த யாகம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு எப்பவுமே ஒரு நடராஜர் வேணும் அப்படின்னு ஒரு நினச்சிக்கிட்டே இருப்பார். அவர் நினைச்சது எனக்குலாம் தெரியாது. ஆனால் அந்த நடராஜர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் என் மனசு மட்டும்தான் ரொம்ப பெருசு. இந்த கலர் பேப்பர் என்கிட்ட ரொம்ப இருக்கவே இருக்காது. ரொம்ப எளிமையாக சிம்பிளாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் நினச்சிட்டேன்னா எனக்கு எப்படியாவது கொண்டு வந்து எனக்கு இறைவன் கொடுத்துருவார். அப்படி ஒரு நடராஜரை நம்ம கொடுத்த நாள்ல இருந்து அவரும் தமிழ்நாடு முழுவதும் தாண்டவம் ஆடிட்டே இருக்காரு. அந்த நடராஜரை கொடுக்கும்போது சொன்னேன், யாரெல்லாம் உன்னை வணங்குறார்களோ அவர்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை நடத்து அப்படின்னு பல பிரார்த்தனைகளோடு 16 அபிஷேகம் பண்ணி அந்த நடராஜரை அவர் கையால் ஒப்படைச்சோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அப்போ ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்கும்போது ஆள் மனதோட நல்ல எண்ணங்களோட கொடுத்தா அது எந்த அளவுக்கு வெற்றி ஆகுன்றதுக்கு இந்த திருவாசக 8வது மாநாடு ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருக்கு. அதனால அந்த நடராஜருடைய அருளால என் அடியார் பெருமக்கள்லாம் சிறப்பா இருக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஸ்ரீ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அற்புதமாக மேலூர்ல அருமையான வழிபாடுகளோடு செயல்பட்டு இருக்காரு. அவங்க பையனை அருமையா வளர்க்கிறார். அது மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களை நீங்க எல்லாம் வளர்க்கணும். தந்தைக்கு பணிவிடை செய்யறதுலேருந்து, ஆன்மீக பணி செய்யறதுலேருந்து, பூஜை எப்படி வழிபடணுன்றதுலேருந்து அருமையாக கொண்டு வந்துட்டு இருக்கார். எல்லார் குழந்தைகளும் இந்த பூமியில அற்புதமாக வளர வேண்டுமென்றால் தாய் தந்தை தான் அதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருப்பாங்க. அதுபோல உங்களுடைய குழந்தைகளும் அற்புதமாக ஆனந்தமாக வரணுன்றதை கேட்டுக்கொண்டு சுவாமிஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிற சுப்பிரமணிய சிவா சுவாமிஜிக்கும்
மற்றும் எல்லார் பேரையும் எனக்கு சொல்வதற்கான நேரங்கள் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி, அனாதையாக யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த அனாதைக்கு கூட ஒரு பணிவிட செய்வதற்காக பாக்கியத்தை எல்லாம் அல்ல எம்பெருமான் எனக்கு அருள் புரியிருக்கிறார். ரோட்ல யார் அனாதையாக இறந்தாலும் அவங்கள எடுத்துட்டு போய், அவங்க என்ன ஜாதி என்ன மதம் யாருன்னே தெரியாது, அவங்கள எடுத்துட்டு போய் 3 மத பிரகாரமும் பிரேயர் பண்ணி, எப்பா நீ எந்த மதத்தை சார்ந்தவனோ அதை எடுத்துக்கொள், யாருமே அனாதை இல்லை, செத்தும் தெய்வமா இருந்து உன் குடும்ப வம்சவழிகளை வாழ வைன்னு 2வது படி மண்ணும், நல்ல மனிதர்களை எனக்கு கொடு, என் சேவையை மேன்மைப்படுத்துன்னு 3வது படி மண்ணும் போட்டு பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு உடம்பு அழியுமே தவிர ஆன்மா அழிவில்லாதது. ஆனால் மாணிக்க வாசகர் எழுதப்பட்ட 94 வரிகளை நான் கோயில்களில் படித்ததே கிடையாது, சுடுகாட்டில் தான் பாடியிருக்கேன். அந்த பாடியை அடக்கம் பண்ணும்போது அந்த சிவபுராணம் 94 வரிகளை சொல்லி தான் அந்த அடக்கம் பண்ணுவேன். எத்தனையோ பேர் இறக்குறாங்க, ஆனால் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி ஒரு முறைப்படுத்தி அந்த ஆன்மாவுக்கான நிறைவுகளை கொடுப்பதற்கு என்னை சிவபெருமான் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான, கொஞ்சம் ஏன் இவ்வளோ சத்தம் போடுறாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே. அதனால இந்த பூமியில யாருமே அனாதைகள் அல்ல, பாறைக்குள்ள இருக்கிற தேரைக்கும் கூட உணவு கொடுத்தவங்க தான். அதனால எப்படி அனாதையாக இறந்தாலும் நம்ம கையால எடுத்து அதை பண்ணுவதற்கான வாய்ப்பை சிவபெருமான் கொடுக்கிறார். அவர் என்னை அருமையான வேலைக்காரியா என்னை பயன்படுத்துறார். என்கிட்ட உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, மனிதநேயம் இருக்கு, தர்மம் இருக்கு, இதையெல்லாம் உணர்ந்து என்னை அருமையா கரம் பிடிச்சு எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு. அதை கொடுக்கறத என் கையில் வச்சுக்கவே மாட்டேன், அப்படியே யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படி யாருக்கெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவேன். 5000க்கும் மேற்பட்ட அநாத பிணங்களை எடுத்து அடக்கம் பண்ணதில் ஒரு சித்தர் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். அவருடைய ஆன்மா என்னோட பயணம் பண்ணதுனால தான் இந்த ஆன்மீக பயணம். ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பிறக்கும்போது யாருமே சாமியாரா பிறக்கிறது இல்லைன்னு. நான் பிறக்கும்போது சாமியாரா பிறக்கல, ஆனா இந்த ஆன்மா எனக்குள்ள இருந்து இந்த ஆன்மீக பணியை செய்வதற்கு என்னெல்லாம் சொல்றாரோ அது பிரகாரம் அவர் என்ன உருவமா இருந்து செய்யணும்னு நினைச்சாரோ இப்ப அதை அருவமா எனக்குள்ள இருந்து செயல்படுத்துறாரு. அதனால அதுவும் நான் அல்ல, அவர் தான் அது எல்லாமே பண்றாரு. இந்த அற்புதமான மாநாட்டுக்கு வந்திருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரும் மிக அன்பாக கேளுங்க. எனக்கு நிறைய சாமியை பற்றிலாம் தெரியாது, என்னுடைய அனுபவங்களை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையுமே பதிவு செய்வேன்.